சர்வ சித்தி விநாயகனே சரணம். புதுக்கதை நண்பர் நாக் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க புது கதை. அதாவது தனக்கு மிஞ்சித்தான் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம தான பேத தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தானம் செய்வது தர்மம் செய்வது என்னைக்கும் தலை காக்கும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு எல்லாருக்கும் நம்ம நாட்டில். அப்படி இருக்கிற நல்லவங்க பலர் தானம் செய்து தர்மம் தலை காக்கும் என்று நம்பி பல விஷயங்களை செய்கிறாங்க. அதில் முக்கியமாக நம்ம கதாநாயகி தானம்மான பேர், தானம்மா. இந்த தானம்மாவுக்கு பிறவியிலேயே தானம் ரொம்ப அதிகம். தான குணம் அப்படின்னா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதுவும் அவெல்லாம் வளர்கிற போது எம்ஜிஆர் ஹீரோவா பிச்சோதரிட்டு இருந்தார், சிவாஜி இருந்தார், ஜெமினி இருந்தார், எல்லோரும் இருந்தார். இருந்தாலும் அவளுக்கு எம்ஜிஆர் படம் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவர் ஒரு நல்லவர், உத்தமர், தான தர்மத்தை செய்பவர், தர்மம் தலைகாக்கும் என்று படம் எடுத்தவர். அப்படிப்பட்ட எம்ஜிஆரை அப்படியே ஒர்ஷிப் பண்ணுவாவ. தானம் தானம் தானம், தர்மம் தர்மம் தர்மம், தலை காக்கும் தலை காக்கும் தலை காக்கும் அப்படின்ட்டு வளர்ந்த ஒரு நல்லவ. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், இருந்தாலும் பார்க்கறதுக்கு படித்து நல்லா இருக்கிறதுனால ஒரு பணக்கார ஃபேமிலியில் இந்த பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தானம்மாள் இப்பொழுது பணக்காரியாக மாறிவிட்டாள். அவளுக்கு ஒரே ஒரு புருஷன், ஒரே ஒரு புருஷன் அண்ட் 2 குழந்தைகள். இருந்தாலும் தானம்மாள் சிக்குன்னு சக்குன்னு இருப்ப. சிக் சக் சிக் சக். அவள் நடக்கிற போதே எல்லா கண்களும் அவளையே பார்க்கும். அந்த அளவுக்கு சிக்குன்னு இருப்ப நம்ம தானம்மாள். எப்போ 2 குழந்தைகள் பிறந்த பிறகும் வரவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் தானம் கொடுப்ப. அதாவது என் பையன் படிக்கிறதுக்காக புஸ்தகம் வாங்கணும்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான், எவ்வளவு ஆகும், எந்த கடமான்னு சொல்லி இவளே போய் புஸ்தகத்தை வாங்கி கையில் கொடுக்காம ஓய மாட்டான். அந்த அளவுக்கு நல்லவ. பிச்சைக்காரங்கெல்லாம் லைன் கட்டிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. வரவங்களுக்கெல்லாம் 5 rupees 5 rupees 5 rupeesன்னு தானம். ஹஸ்பண்ட் அஃப்கோர்ஸ் கோடி கோடியாக வச்சுருக்காரு பணம், நிலம் நீச்செல்லாம் வச்சுருக்காரு. நிலம் நீச்சு தோட்டம் துறவு அது இதுன்னு எல்லாம் வச்சு அமக்கலப்படுத்துகிறாரு. ஓஹோ ஓஹோன்னு இருக்காரு. இருக்கிற பணத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. அப்பா அம்மா எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு சிவலோக பிராப்தி அடைஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கிற போது அவர் என்ன பண்ணுவார்? ஆஹா, ஒரு மைனர் வாழ்க்கை வாழலாமான்னு யோசிச்சுட்டு ஜாலியாக கோடி கோடியாக இருக்கிற பணத்தெல்லாம் எப்படி அழிக்கிறதுன்னு பிளான் பண்ணுறது. டைம் பறக்கிறது அவருக்கு. அதாவது அழிக்க நினைத்தால் அழிக்கலாம், வாழ நினைத்தால் வாழலாம்ங்கிறது மாதிரி அவர் இவ்வளவு கோடிகள் இருக்கே. சே, காசுங்கிறது பிளட்டு மாதிரி ரொட்டேஷன்லேயே இருக்கணும் நினச்சி கட்ட பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி அதை அழிச்சே தீர்றோம்னு முடிவு கட்டிட்டார். கொஞ்சம் தானம்மாளுக்கு வருத்தம். நல்லபடியாக குடும்பத்தை நடத்திக்கிட்டு நல்ல தான தர்மங்கள்லாம் செய்து தர்மம் தலைகாக்கும். ஆனால் புருஷன் தர்மம் தலைகாக்கும்னு நினைக்காம என்னென்னமோ கர்மத்தையெல்லாம் பண்ணுறாரேன்னு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? அதாவது ஃபுல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன் அப்படிங்கிற தாத்பரியத்தில் வளர்ந்தவ. அவங்க ஃபேமிலியெல்லாம் கிடைத்த புருஷனை திருத்தி நல்லபடியாக வாழணும்னு தான் சொல்லுவாங்களே தவிர விட்டுட்டு போயிடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால தானம்மாளுக்கு
அந்த கணவனோட வாழ்க்கையை நடத்தி 2 குழந்தைகளை ஒரு பெத்துட்டோம். அதனால கடைசி வரைக்கும் இவரே என் தெய்வம் அப்படின்னு சொல்லி வாழறா. ஆனா அவ தர்ம தானங்கள் பண்றதுல வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் பண்றது இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாரு. அதாவது கண்ட கண்ட பிசினஸ் பண்ணி கையை கடிச்சுக்கிற அந்த மனுஷன் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப தான தர்மம் போகக்கூடாது, தனக்கு மிஞ்சித்தான் தர்மம் தெரியுமோ இல்லையோ அப்படியெல்லாம் கேட்பாரு. ஒரு மாதிரி அவங்க ஃபேமிலியில் அந்த விஷயத்தில் கொஞ்சம் உரசல் இருக்கும். இருந்தாலும் நம்ம தானம்மாள் அது விடவே மாட்டா. பிடிவாதமாக உதவின்னு வரவங்க அத்தனை பேருக்கும் உதவி பண்ணாமல் இருக்க மாட்டா. சொந்த பந்தங்களெல்லாம் நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்களோ அப்படின்னு அவ ஹஸ்பண்ட் கண்ணப்பனுக்கு ஒரு டவுட்டு. இருந்தாலும் சரி, ஒய்ஃப் ஏதோ இதை மட்டும்தான் ஆசைப்படுறா, நம்மளை மற்ற எதுலேயும் ஸ்டாப் பண்ணுறதில்ல, நம்ம பாட்டுக்கு சாயங்காலம் உஷ்கு பண்ணுறோம். அது தவிர பீடி சிகரெட்டு சுருட்டெல்லாம் எடுத்து கட்டுறோம். அண்டு சின்ன வீடுகள்லாம் 2-3 செட்டப் பண்ணிட்டோம். அதெல்லாம் கூட அப்ஜெக்ட் பண்ணாமல் அவள் ஏதோ தான தர்மம் பண்ணன்னு இருக்கா. இருக்கிற கோடிகள் எத்தனையோ ஜென்மத்துக்கு வரும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சரி விட்டுரு இந்த ஏரியாவுன்னு அவள் தான தர்மத்துக்கு அவள் தர்மம் தலை காக்கும் சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கா. அண்டு நிறைய தர்மம் பண்ணுறாளா. இப்போ வர தர்மம் பண்ணுறது வாங்க வரவங்களில் ஒருத்தன் நல்லா இருக்கான், பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கான். ஒரு 35-40 வயசு இருக்கும். வந்து இவங்க வீட்டு வாசலில் நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கான். என்ன வேணும்னு கேட்குறா. எனக்கு தர்மம் வேணும். தர்மம் என்ன தர்மம்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தர்மம் வேணுங்கிறான். இது என்ன பிடிச்சிருக்கு? தர்மம் வேணுமா? தர்மம் என்னையா தர்மம்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், என் புருஷனுக்கு தெரிஞ்சா தொலைச்சு போட அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவன் என்ன சொல்றான்னு புரியல தானம்மாளுக்கு. மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு மீண்டும் வந்து தர்மம் வேணும் அப்படின்னு கேட்க, டேய் என்னடா மறுபடியும் வந்துட்ட, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த பாரு தப்பான வழியில் போகிறேனே, இங்கே வந்து என்ன பிடிச்சிருக்கு அதுன்னு பேசினேன்னு சொன்னால் பிஞ்சிடும் செருப்பு அப்படின்லாம் சொல்லி அப்படியே அவளையே பார்த்துக்கிட்டு போகிறான். இருந்தாலும் அவன் கண்ணில் இருக்கிற ஏக்கம், அவன் பார்க்குற பார்வை, அதில் வந்து அவன் வந்து தப்பான எதையும் தெரியல. எதையோ அவன் தர்மமாக வேணும்னு கேட்கறதுக்கு ஆசைப்படுறான். ஆனால் என்ன தர்மம்னு சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி இன்னும் 2-3 தடவை நடந்த உடனே அவளுக்கு கடுப்பாயிடுது. அட போயா, 1008 வேலைகளுக்கு நடுவில் இவன் வேற நடுவில் வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு சே அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு புருஷங்கிட்ட அவள் தப்பி தவறி வீட்டில் நைட்டு என்னைக்காவது இருப்பான். அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற போது இந்த மாதிரி ஒருத்தன் வந்து தொந்தரவு பண்ணுறாங்கிற போது புருஷனுக்கு ஷாக்கு. ஐயோ, நம்ம வெளியில் எல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்கும், இங்கே நம்ம பொண்டாட்டிக்கே ஒருத்தன் வளவரிக்கிறானே, ஆஹா இவன் மனசு மாறிட போறா. இப்போ சொல்றா இது எப்போ நடக்குது தெரியல, எவ்வளோ நாளாக நடக்குது, இது ஒரு 2-3 மாசமா நடந்துக்க. ஏன் அப்பவே சொல்லலை? அப்போ எப்படிங்க எனக்கு தெரியும்? இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வலுப்பட்டுக்கிட்டே வருது, அதனால இப்போ சொல்கிறேன். ஆஹா இரு, ஒரு வாரம் நான் வீட்டிலே இருந்து கவனிச்சு அந்த ஆளை கண்ட துண்டமாக வெட்டிடுறேன், நாளைக்கு வரட்டும், அவன் நான் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல, அவன் என்னைக்கு வருவான்னு தெரியாதுங்க, திடீர்னு வரான், திடீர்னு வரல. சரி, அது வரைக்கும் நான் வீட்டிலே இருக்கேன். எத்தனை மணிக்கு வரான்? காலையில் ஒரு 11 o'clock வரான், அப்போ தான் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு. அப்படியா, வெரி குட். 11 to 12 இனிமேல் டெய்லி வீட்டில் தான் நான் இருப்பேன், யாருக்கும் தெரியாமல் இங்கேயே வீட்டில் இருந்து அவன் வந்தான்னா சொல்லு, என்கிட்ட கண்ணை காட்டு, இல்லைன்னா லேசாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னா கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறேன் கையில் ஒரு அருவாளோட அப்படின்னு சொல்ல, சரிங்க, ஆனால் வெட்டி கிட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு கீழே போயிடாதீங்க, அவனையா கண்ட துண்டமாக வெட்டிடுவேன். என்ன நினச்சிட்டு இருக்கான்? என் பொண்டாட்டியை பார்த்து ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்னா என்ன பண்ணுறது அவனை, ராஸ்கோல் அப்படின்லாம் சொல்ல, அவனுடைய துரதிருஷ்டமோ அதிர்ஷ்டமோ தெரியல, அந்த தர்மம் கேட்குறவன் 2 நாளில் கரெக்டாக 11 மணிக்கு வந்துட்டான். அண்ட் இவர் வீட்டில் இருக்காரு. யாரு? கண்ணப்பன். ஐய தோண்டிடுவேங்கிறாரு. கண்ணப்பனாச்சு அவரு, கையில் ஒரு அருவாளை வச்சுட்டு வெட்டிட போறேங்கிறாரு. வந்துட்டு கதவு பின்னாடி நிற்க, இந்த அம்மா கதவை திறந்து, என்னப்பா மறுபடியும் வந்துட்டியா, என் புருஷனுக்கு தெரிஞ்சா அப்படியே பார்த்து கண்ணுல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தங்கச்சி
அப்படிங்கிறான். தங்கச்சியா? ஆமாம் தங்கச்சி. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு விபத்தில் அடிபட்டு செத்து போயிட்டா. சரியா? அப்புறம் எதுக்கு தர்மம் தர்மன் உயிர் எடுக்கிற? அது தனி கதை. தங்கச்சி இறந்தவ உங்க ஜாடையிலே இருக்கிறதுனால உங்ககிட்ட வந்து தைரியமா தர்மம் கேட்கலான்னு தான் வந்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய தர்மசாலி நீங்கன்னு சொல்றாங்க எல்லாரும். அதனால தான் தர்மம் தர்மன் கேட்க வந்தேன். என்ன தர்மம் ஐயா, தங்கச்சின்னு சொல்லிட்ட அப்படிங்கிற போது இந்த ஆளுக்கு கோபம் கொஞ்சம் தெரிஞ்சிருது. என்ன தங்கச்சிங்கிறான், விபத்தில் போயிட்டாங்கிறான். அவனும் மனுஷன் தானே, ஹார்ட் இருக்குது அப்படின்னுட்டு அங்கேயே நின்று இன்னும் ஃபர்தரா என்ன சொல்றான்னு பார்க்கலான்னு நிற்கிற போது, அப்போ ஏன்டா என்ன பிடிச்சிருக்குங்கிறதுக்கு உன் தங்கச்சி மாதிரி இருக்காங்க. அப்புறம் என்ன தர்மம், உனக்கு என்ன வேணும்? தர்மம் அதாவது சின்ன தர்மம் இல்லைங்க, பெரிய தர்மம். அது நீங்க மனசார எனக்கு செய்யணுங்க. என்னையா செய்யணும்? உங்க புருஷன் என் பொண்டாட்டியை விட மாட்டாருங்க சொல்றாருங்க. அவளை சின்ன விட செட்டப் பண்ணிட்டாருமா. நான் என் பொண்டாட்டி இல்லாம தவிக்கிறேன். எனக்கு நீங்க தான் எப்படியாவது அவளை அவர்கிட்ட பிரிச்சு எங்கிட்ட கொடுத்து தர்மம் பண்ணம்மான்னு புதக்கட்டின்னு காலில் விழ, வெட்டுக்கத்தி கீழே விழுது. நம்ம கண்ணப்பன் கையில இருந்து ஆஹா நம்ம செட்டப் பண்ணிருக்கிற உன்னோட புருஷனாய் வந்து ஷாக்காயிடுறான். ஷாக்கு. தானம்மாள், தர்மம் செய்பவள், தர்மம் தலை காக்கும் என்று நம்பியவள் திரும்பி பார்க்கறா. அவனும் காலில் விழுந்து கிடக்கான், கண்ணப்பனும் காலில் விழுந்து கிடக்கான். என்ன மன்னிச்சிடுன்னு கண்ணப்பன் கதற. அப்போல இருந்து வாழ்க்கை தர்மம் தலை காத்தெடுத்து நம்ம எம்ஜிஆர் லைஃப் மாதிரி ஹாப்பியா போக ஆரம்பிச்சிருச்சு. நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.